ஒரு மக்கள் வந்து பெரிதும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு கடவுளின் பிரசாதமான ஒரு திருப்பதி கோவில் லட்டு, அதில் வந்து அடல்ட்ரேஷன் நடந்திருக்குன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. வியூஸ்க்காகவும் பணத்துக்காகவும் போய் தேன் கூட்டில் கையை வைக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். தேன் கூட்டில் கையை வச்சா என்ன ஆகும் அப்படின்றத வந்து பயந்து அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்துக்களோட கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்ததுக்கே இவங்க இவ்வளோ பெருசாக பயப்படுறாங்க. இந்துக்கள் தங்களோட உரிமைக்காக களத்தில் நின்று போராட ஆரம்பித்தா இவங்க வந்து இல்லாமையே போயிடுவாங்க. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி மேலே என்ன அலிகேஷன் இருந்தது? திருப்பதி கோயிலோட நிர்வாகத்தில் இருந்ததெல்லாம் இவங்க சொந்தக்காரங்க. இவங்க சொந்தக்காரங்களாம் யார்? கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்தவங்க. அதில் இவங்களோட பெரியப்பாவை யாரோ ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னாங்க அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸில். அவர் வந்து இது ரிலீஜியஸ் கன்வர்ஷனில் ரொம்ப பெரிய லெவலில் ஈடுபட்டக்கூடிய ஒரு நபர். அவர் 1,00,000 பேர்கிட்ட கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நபரை கொண்டு போய் இந்துக்களோட புனித ஸ்தலத்தில் நீங்கள் ஏன் கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்னவாக இருக்குது? இதே தான் ஐயப்பன் கோயிலே நடந்தது. 400 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு சீசன் டைமில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு தெளிவான ஒரு கியூ சிஸ்டம் அமைச்சு அவங்களால சாமியை பார்க்க வைக்க முடியலையா? 400 கோடி ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறதுல மட்டுமே தான் குறியாக இருக்கிறீங்களே தவிர, ஐயப்ப பக்தர்கள் எத்தனை பேர் இந்த வருஷம் போனவங்க அடுத்த வருஷம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. முருகனுடைய மாடம் நடத்துனாங்கல்ல, அதன் மூலிமா நீங்கள் ஹிந்துக்களுக்கு என்ன நடந்துச்சு? ஹிந்துன்னு வந்து ஒருத்தன் தன்னோட உரிமையை பற்றி பேசினா அவனுக்கு உடனே ஏதோ ஒரு கேஸ் போட்டு அவனை வந்து நைட்டில் 2:30 மணிக்கு போய் கதவை தட்டி தூக்கி அவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. நேட்டிவ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆந்திரனுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் நம்ம தமிழ் சேனலுடைய ஒரு சனாதனம் பற்றி ஒரு காணொலி பேசியிருந்தார். அதை பற்றி நம்ம சில விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். பவன் கல்யாண் அவர்கள் பார்த்தீங்கன்னா சனாதனம் அப்படின்றத பற்றி பண்ணிவிட்டு நம்ம இந்த லட்டு விவகாரம் இதை பற்றிலாம் பண்ணிவிட்டு இப்போ 14 நாட்கள் விரதம் இருந்து கோயிலுக்கு போனது இதை பற்றிலாம் போயிருக்காரு. அதை பற்றி தமிழ் சேனலில் ஒன்று இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதை பற்றி நீங்கள் இல்லை, அவரோட அந்த பயணம் அந்த விரத காலமும் அதற்கு தொடர்ந்து அந்த ஆந்திரா திருப்பதி கோயிலுக்கு உண்டான பயணம் பற்றி அவர் அதில் பெருசாக ஒன்றும் பேசின மாதிரி தெரியல. ஆனால் சில இஷ்யூஸ் பற்றி பேசியிருக்கிறாரு. அந்த லட்டு சம்மந்தமான இஷ்யூஸ், ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் பற்றி நிறையா பேசியிருக்காருன்னு நான் பார்த்தேன் நிறைய. அதில் நீங்கள் அதில் ஸ்பெசிஃபிக்காக எதை கேட்குறீங்க? அவர் இப்போது ஒரு சாதாரண ஒரு முதல்வர்னா ஒரு விஷயம் வருதுன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு போயிடுவாங்க. இவர் அப்படின்னா சனாதன தர்மம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டடியாக நின்று அவர் இந்த ஒரு விரதமாக எடுத்தாத வேற யாரும் எங்கன்னு பார்த்ததில்லை. நம்ம தமிழ்நாட்டிலுமே நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்குது. இப்போ முருகன் கோயிலினுடைய அந்த கோபுரம் அதில் உள்ளது இடிஞ்சு விழுந்தது, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை அதை எடுத்து அவர் பண்ணுறாருல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சனாதன தர்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய சூழ்நிலையில் அது பிரதானமான தேவையாக அமைஞ்சிருக்கு அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு நேரடி தாக்குதல் ஹிந்து மதத்தின் மேலே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கந்தசஷ்டி கவசம் வந்து நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில். கருப்பர் கூட்டம்ன்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து கந்தசஷ்டி கவசத்தை ரொம்ப கொச்சையாக பேசி, அதை தொடர்ந்து அப்போ இருந்த பாஜக மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் வந்து ஒரு பெரிய வேல் யாத்திரையை வந்து மேற்கொண்டு அதன் தொடர்ந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் அதோட தொடர்ச்சியாக நடந்துச்சு. அப்போது அந்த சமயத்தில் மற்ற அந்நிய சக்திகள் மூலிமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆன யாருமே ஹிந்து மதத்தை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப பெரிய லெவலில் பயந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 5 வருடங்களான ஜெகன்மோகன் ரெட்டியோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். இந்த என்ன மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் அப்படின்னா, ரிலீஜியஸாக இதை பற்றி பேசுகிறத தாண்டி அவருக்கு பல வகையான துன்பங்கள் மக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் தெரியுது. அதுக்கு உண்டான மேண்டேட்டு தான் இப்போ அவங்களுக்கு வந்து 2024 எலெக்ஷனில் கிடச்சிருக்கு. இப்போது இந்த சனாதனம் பற்றி இந்த விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஒரு மக்கள் வந்து பெரிதும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு கடவுளின் பிரசாதமான ஒரு திருப்பதி கோவில் லட்டு, அதில் வந்து அடல்ட்ரேஷன் நடந்திருக்குன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதில் வந்து ஹிந்துக்களுக்கு தெரியும், நம்ம ஹிந்துக்கள் கோயில்களில் அசைவத்துக்கு எந்த விதத்துலேயுமே அனுமதி இல்லை. அங்கே தயாரிக்கக்கூடிய கடவுளுக்குன்னு தனியான ஒரு மடப்பள்ளி ஒன்று இருக்கும். அதில் சமைக்கக்கூடிய பொருட்களை தான் கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு வெளியே வரும். இப்போ நம்ம இந்த லட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில பேர் சொல்கிறாங்க இந்த லட்டு வந்து சாமியோட பிரசாதம் கிடையாது, சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதற்கப்புறம் வெளியே வர்ற பொருள் தான் பிரசாதம் அப்படின்னும் சில ஹிந்து குருமார்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும்
வெளியே இருந்து நீங்கள் போய் தனிப்பட்ட முறையில் லட்டு வாங்கக்கூடிய இல்லை, அந்த லட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் சாமியை சேவிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளி பிரகாரத்திலேயே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லட்டு ஒன்று கொடுப்பாங்க சாப்பிட்றது. அதுலேயுமே இந்த கலப்படம் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஊழல் அப்படின்றத தாண்டி மறைமுகமான ஹிந்து மத தாக்குதலாக பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அவர் சொன்ன அந்த நேர்காணலில் ஒரு விஷயம் இருந்தது. அதாவது கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ இந்த லட்டு சாப்பிட்றவங்க எல்லாருமே இதில் ஏதோ மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற ஃபீல் எனக்குமே இருந்தது. ஒரு டைம் கோயிலுக்கு போகிறப்போ முன்னே இருந்த அந்த லட்டோட டேஸ்ட் இல்லை, அது வந்து கொஞ்சம் சாப்பிட்டா கூட திகட்டாத அளவுக்கு அந்த லட்டோட இது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருந்தது. ப்ளஸ் அந்த லட்டு கொடுக்கக்கூடிய இடத்த சுற்றி பார்த்தாவே ஒரு நெய் மனம் வந்து எப்பயுமே இருக்கும். சமீப காலங்களில் போகிறப்ப அது இல்லை. இந்த மாதிரியான ஒரு உறுத்தல்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. இது லட்டில் மட்டும் இல்லை, ப்ளஸ் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய டிவோட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அனுப்புனாங்க இந்த கடந்த 5 வருஷம். அதற்கு முன்னாடி இருந்த சந்திரபாபு நாயுடுவோட ஆட்சி காலத்தில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா 2 நாள் உள்ளே இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதை வந்து அவங்க அங்கே எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஈவன் டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்கும். அவங்க ஒரு 1 hours ஒன்ஸ் போய் எல்லா டாய்லெட்டும் க்ளீன் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு தெளிவான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பக்தர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு அமைப்புமே திருப்பதியில் கடந்த 5 வருடங்கள் இல்லை. ஏன்னா நான் ஒரு வருடத்துக்கு 2 முறை போவேன். அதில் பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சுது. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கண்டினியூஸாக இதை ஃபேஸ் பண்ணிகிட்டே வர்றப்போ நம்மளுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, யாரோ திட்டமிட்டு இது பின்னாடி வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு உள் உணர்வுக்குள்ளே அந்த ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. அதை அது ஒரு 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 இடத்துல அவுட் பர்ஸ்ட் ஆகி பவன் கல்யாண் மூலிமா வெளியே வந்திருக்கு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ இந்த விஷயத்தை பேசலை அப்படின்னா நம்மளோட ஹிந்துக்களோட புனித ஸ்தலமான திருப்பதியை வந்து மீட்டுறது ரொம்ப கஷ்டம். அதோட தேவை இப்போ இருக்குது, அது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் லட்டு விவகாரம் வந்ததுக்கப்புறம் இந்த பரிதாபங்கள், அப்புறம் கார்த்திக், அப்புறம் பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேலி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இல்லை, கார்த்தி சர்க்காஸ்டிக் கமெண்ட் வந்து சர்க்காஸ்டிக்காக அவரோட பிஹேவியர் இருந்தது அப்படின்றதுல அவர் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டார். அதை வந்து ஓப்பனாக ட்விட்டரில் சொன்னதுனால ஒரு டெப்யூட்டி சிஎம், அதுவும் இல்லாமல் பவன் கல்யாண் வந்து டெப்யூட்டி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு லார்ஜஸ்ட் வாஸ்ட் ஃபேன் பேஸ் உள்ளக்கூடிய ஒரு ஆக்டர், அவர் மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டர். அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அவருக்குன்னு அவர் டெப்யூட்டி சிஎம் ஆகிருக்கிறாரு. ஒரு 10 years பொலிட்டிக்கல் அந்த போராட்டத்துக்கு பின்னாடி அவர் இப்போ இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் மட்டும் ஒரு இடத்துக்கு வந்து அவர் சொல்கிறத வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அதனால் அவர் மன்னிப்பு கேட்டது அது நியாயம்தான். கடவுளுக்காக மன்னிப்பு கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இனி வேறு யார் சொன்னீங்க? பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்க. ஆமாம், அவங்க வந்து வியூஸ்க்காகவும் பணத்துக்காகவும் போய் தேன் கூட்டில் கையை வைக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். தேன் கூட்டில் கையை வச்சா என்ன ஆகும் அப்படின்றத வந்து பயந்து அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஊடகங்கள், அது இல்லாமல் பாஜகனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா அவர்களும் பெரிய கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அது தேவைதான். அது நீங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் அடி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க? நீங்கள் லைட்டாக இப்போ இப்போ இந்த பிரச்சனை மூலயமா ஹிந்துக்களோட கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்ததுக்கே இவங்க இவ்வளோ பெருசாக பயப்படுறாங்க. இந்துக்கள் தங்களோட உரிமைக்காக களத்தில் நின்று போராட ஆரம்பித்தா இவங்க வந்து இல்லாமையே போயிடுவாங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு நிறைய பேர் வரவேற்கிறாங்கல்ல. எது இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறது இதெல்லாமே நீங்கள் சொல்கிறது உண்மைதானே? அது அந்த திராவிட கழகம்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 1000 பேருக்குள்ளே ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதாவது அது ஒரு அமைப்பு மாதிரி. இல்லை, அவங்களும் இல்லாமல் மற்ற ஹிந்துக்களுக்கு தானே ஆதரிக்கிறாங்க. அதை ஒருத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை, இந்த விஷயம் அப்படிலாம் ஒன்று நடக்குதுன்றதே தெரிய மாட்டேங்குது. அந்த விழிப்புணர்வு வந்து இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் என்ன சொல்கிறது சொசைட்டி ஆஃப் பீப்புளை தாண்டி இன்றைக்கி கொஞ்சம் கிரவுண்ட் லெவலில் இறங்கிட்டு வருது அந்த விழிப்புணர்வு. அது நடந்துடவே கூடாதுன்றதில் வந்து இவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இது மெயினாக பார்த்தா இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி மேலே என்ன அலிகேஷன் இருந்தது? திருப்பதி கோயிலோட நிர்வாகத்தில் இருந்ததெல்லாம் இவங்க சொந்தக்காரங்க. இவங்க சொந்தக்காரங்களாம் யார்? கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்தவங்க. அதில் இவங்க ஒரு பெரியப்பாவை யாரோ ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னாங்க அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸில். அவர் வந்து இது ரிலீஜியஸ் கன்வர்ஷனில் ரொம்ப பெரிய லெவலில் ஈடுபட்டக்கூடிய ஒரு நபர். அவர் 1,00,000 பேர்கிட்ட கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நபரை கொண்டு போய் ஹிந்துக்களோட புனித ஸ்தலத்தில் நீங்கள் ஏன் கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்னவாக இருக்குது? கடந்த ஜெகன்மோகன் ரெட்டியோட கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா எந்த வருடமுமே சிறுத்தை மூலிமா அங்கே ஒரு மக்களுக்கு துன்புறுத்தல் நடந்ததாக நம்ம பார்த்ததே இல்லை. எத்தனை பேரை சிறுத்தை அடிச்சிச்சு? எங்கேயோ வனப்பகுதியில் இருந்த சிறுத்தை எப்படி மக்கள் நடக்கிற பகுதிக்கு வந்துச்சு? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அப்போது என்னென்னா இவங்க வந்து தொடர்ந்து இவங்களோட அந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியை ரிலீஜியஸ் அந்த விரிவாக்கத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஹிந்துக்களோட
நம்பிக்கையை உடைக்கணும். இப்போ அவ்வளோ பேர் இப்போ இவ்வளோ விஷயம் நடந்தும் கூட லட்டு பற்றி இவ்வளோ கம்ப்ளைண்ட் இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருந்தா கூட இன்றைக்குமே பார்த்தா 1,00,000 பேர் சாமி பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே. கண்டிப்பா. ஏன்னா அந்த கடவுள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பும் பற்றும் யாருக்கும் போகாது. அதை உடைக்கணுன்றது இவங்களோட வேலையாக இருக்குது. கோயிலுக்கு யாரும் செல்வதை தவிர்க்கணுன்ற மாதிரியான இதில் தான் நடக்குது. இதே தான் ஐயப்பன் கோயிலையும் நடந்தது. 400 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு சீசன் டைமில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு தெளிவான ஒரு கியூ சிஸ்டம் அமைச்சு அவங்களால சாமி பார்க்க வைக்க முடியலையா? அவங்கள அது அங்கே இருக்க ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு, சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டின் சிஎம், அவர் அதில் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணல. அப்போது அந்த கோயிலுக்கு உண்டான போர்ட் ஆஃப் அந்த தேவஸ்தானம் போர்டை கவர்மெண்ட் கையில் எடுக்கவே கூடாது. அதுக்குள்ளே எந்த ஆப்ரேஷன்ஸையும் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைல்ல, நீங்கள் மத சார்பற்றவங்களாகவே இருங்க, செக்குலராகவே இருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ அந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிலேயோ தேவஸ்தானம் போர்ட்லேயோ நீங்களாம் யாருமே இருக்காதீங்க. அது அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மத குருமார்கள் வந்து நடத்தட்டும். அப்போ வந்து அது எல்லாமே தெளிவாக நடக்கும். 400 கோடி ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறதுல மட்டுமே தான் குறியாக இருக்கிறீங்களே தவிர, ஐயப்ப பக்தர்கள் எத்தனை பேர் இந்த வருஷம் போனவங்க அடுத்த வருஷம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுதானே அவங்களோட எய்மாக இருக்குது. அது வந்து அவங்க சக்சீட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்துக்களுக்குள்ளே ஒரு மன உறுதி எப்படி இருக்கணும்னா, நான் வந்து ஒரு 10 நாள் நின்று சாப்பிடாம நின்னாலும் பரவாயில்ல, உன்னை பார்க்காம போக மாட்டேன்ற உறுதி இன்றைக்குமே ஹிந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அது 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 இவங்களால் அழிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம பல படையெடுப்புகளை பார்த்துட்டு வந்துட்டோம். வெள்ளைக்காரர்கள் வந்து ஒரு 500-600 வருஷம், முகலாயர்கள் வந்து இஸ்லாமிய படையெடுப்பு மூலிமா அவங்க ஒரு 200-300 வருஷம், அவங்கெல்லாம் நம்ம முன்னோர்களை போட்டு படுத்தாத பாடே கிடையாது. அதை தாண்டி நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு ஹிந்து மதத்தோட வேர்களும் அதோட வளர்ச்சியும் இந்த அளவுக்கு பாரத தேசத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட சம்பிரதாயங்கள், நம்மளுக்கு கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பு தான் காரணம். இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. இது நேச்சராக இயற்கையோடு கலந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனாதன தர்மம்ன்றது. அதனால் இதை வந்து தொடர்ந்து அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு பார்க்குறாங்க, அவங்களால முடியல. அதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணி அரசியல் ரீதியாகவும் உள்ள நுழைவாங்க, என்னென்ன ரீதியாகவும் அந்நிய சக்திகளுக்கு அடிமையாகி இதெல்லாம் பண்ணுறாங்க. இது யாரோ ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்ணியே ஆகணும். அதை நம்ம மேலேருந்து சரி பண்ணாமல் கீழே இருந்து சரி பண்ணிட்டு போகணும். அதுக்கு வந்து பவன் கல்யாண் முயற்சி பண்ணுறாரு. இப்போ அதேமாதிரி லட்டு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய முக்கிய அதிகாரிகள் யாருமே பெருசாக வாய்ஸ் கொடுக்கல. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாம் ஹிந்துக்கள் தானே, பெரும்பாலும் ஹிந்துக்கள் இருக்காங்க. அவங்க கோயிலுக்கு போகிறது வர்றது எல்லாமே இருக்குல்ல. தமிழ்நாட்டில இருந்து யாருமே பெருசாக அதை ஒரு இது கொடுக்கல. முதலமைச்சரோ சரி, இப்போ புதுசா துணை முதலமைச்சர் உதயநிதி, இவங்க விநாயகர் சதுர்த்திக்கே வாழ்த்து சொல்லாதவங்க இதுக்கு எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க? இவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த 12% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களோட ஓட்டு தான் இவங்களுக்கு முக்கியம். இதுக்கு ஹிந்துக்களோட பொருட்டாவே இவங்க மதிக்கல. ஆமா, ஹிந்துக்களுக்கான உரிமைகளுக்கு இவங்க என்ன போராடி இருக்காங்க? கடந்த அப்ப முருகன் கோயில்ல இது நடத்தினாங்கல்ல, என்னது முருகனுடைய மாடம் நடத்தினாங்கல்ல, அதெல்லாம் அதன் மூலியமா நீங்க ஹிந்துக்களுக்கு என்ன நடந்துச்சு? நீங்க அதன் மூலியமா ஒரு கோயில வந்த உண்டியல் பணத்தை ஒரு குறிப்பிட்ட கோடிகளை எடுத்து செலவு பண்ணி உங்கள் கான்ட்ராக்டர்களுக்கெல்லாம் அந்த மேடை அமைப்பு, அங்கேருந்து வர செலவு, அதுக்கான உண்டான வேலைகள் தான் நடந்துச்சு. இந்துக்களுக்கு அந்த மாநாடு மூலிமா என்ன நடந்துச்சு? நீங்கள் நடத்தக்கூடிய உங்கள் அரசு சார்ந்த கட்சி நடத்தக்கூடிய சேனல்கள் அதில் நீங்கள் போட்டிங்களா? அங்கே முருகனை பற்றின புகழ் பாடுனீங்களா? நீங்கள் என்ன மாதிரியான ஹிந்துக்களுக்கு இதனால ஹிந்துக்களுக்கு பயன் என்ன இருந்துச்சு? ஒரு 1,00,000 பேருக்கு அன்னதானம் போட்டிங்களா? சாப்பாடு போடுற இப்போ அது கூட பண்ணலைல்ல. நீங்கள் உங்களை ஷோகேஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மேடை போடுறதுக்கு முருகன் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு முருகன் மாநாடுன்னு போட்டிங்க. இதனால் இங்கே என்ன இருக்குது? ஹிந்துக்களோட உரிமைக்காக இந்த திமுக என்ன பேசியிருக்குது இது வரைக்கும்? ஏதாவது வாய் திறந்துருக்கா? கண்டிப்பாக. ஜெயலலிதா கூட மறைமுகமாக ஹிந்து கோவில்களை புனரமைக்கிறது, எல்லா கோவில்களுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணுறது, கோவில் யானைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணாங்க அவங்க பீரியடில். திமுக நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்க பீரியட்லேயுமே அறநிலைத்துறை மேலே நிறையா குறைபாடுகள் இருந்தது, நிறைய ஊழல்கள் இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு அவங்க கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தாங்க. யாரும் இங்கே ஹிந்து கடவுளுக்கு வந்து அவ்வளோ எகெயின்ஸ்டாக பேசிட்டீங்கலாம் யாரும் இருந்துட முடியாது அவங்க பீரியடில். இன்றைக்கி எப்படி இருக்குது நிலைமை? ஹிந்துன்னு வந்து ஒருத்தன் தன்னோட உரிமையை பற்றி பேசினா அவனுக்கு உடனே ஏதோ ஒரு கேஸ் போட்டு அவனை வந்து நைட்டில் 2:30 மணிக்கு போய் கதவை தட்டி தூக்கி அவனை கொண்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. அதனால் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஹிந்துக்கள் மேலே ஒரு பரிந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க கோயிலுக்கு போவாங்க, அவங்க ஃபேமிலி சார்ந்த ஆட்கள் அவங்கெல்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் போய் சாமி கும்பிட்றதுக்கு லைனில் நின்று ஒரு 10 மணி நேரம் காக்க வச்சு அவனை சாவடித்து எங்கேருந்தோ இப்போ
உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, பழனி மாதிரி ஒரு கோயிலோ இல்லை ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு கோயில், இந்த மாதிரி கோவில்களில் சென்னை கன்னியாகுமரி மாதிரினா அதுக்கு நேர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடியவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க ட்ராவல் பண்ணி வர்றதே 8-9 மணி நேரம் ஆகும். நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு பொது தரிசனத்தில் நின்று அவங்க சாமி பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு 8 மணி நேரம் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படி அடுத்த வாட்டி கோயிலுக்கு பிளான் பண்ணி வருவாங்க? உங்கள் கோயில் வருமானம்ன்றது அவங்க மூலியமாக தான் வருது. அவங்களுக்கு உண்டான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யணும் இல்லையா? அதெல்லாம் இவங்க பண்ணவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்துக்களை பற்றி பேசினாலே வழக்கு போடுறாங்க அப்படின்ற சொன்ன மாதிரி, இப்போ மோகன்ஜி அவர்களை வந்து இந்த பழனி விவகாரத்தில் பேசியிருந்தார். அவர் சொல்லி ஒரு கொஞ்ச நேரத்தில் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. அதை பற்றி அதோட தரவுகள் தொடர்ந்து இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை, மோகன்ஜி என்ன தரவுகளின் அடிப்படையில் அதை சொன்னார் என்னன்றதில்ல, யாரோ சொன்னதை அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு. இப்போது நம்மளுக்கு இந்த அடல்ட்ரேஷன் ஆஃப் திருப்பதி லட்டு அப்படின்றது வந்து லேப் ரிப்போர்ட்டே வெளியே வந்துருச்சு. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஆதாரபூர்வமான டேட்டா வெளியே வந்தால் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் சொல்லலாம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு இந்த கவர்மெண்ட்டில் அதோட உண்மை வெளியே வருமா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அதை தாண்டி பழனி பஞ்சாமிர்தத்தில் என்ன மாதிரியான பொதுவாக கோயில்களில் ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்டாலில் இருக்கக்கூடிய பிரசாத பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன சாப்பிடக்கூடிய வகையில வச்சிருக்கிறாங்க. அவங்க அங்கே ஒரு முறுக்கு வச்சுருப்பாங்க, வடை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. அது நீங்கள் வெளியே யாராவது ப்ரைவேட்டாக கொடுக்கக்கூடியது கூட நல்லா இருக்கும். அது எத்தனை நாள் அது வந்து கண்டாமினேட்டட் ஃபுட்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் யார் செக் பண்ணுவா உள்ளே போயிட்டு? அதுக்கு நம்ம பொதுவாக யோசிக்கலாம். அது அந்த சாப்பிடக்கூடிய வகையில் இருக்குது. அது கண்டிப்பாக கோயிலில் போடக்கூடிய அன்னதானம், அது அவங்களும் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் தான். ஒரு கோயிலில் 100 பேர்கிட்ட டோக்கன் கொடுத்து அன்னதானம். எதுக்கு அப்படின்னா மக்கள் கோவிலுக்கு வர்றதை நிறுத்தக்கூடாது, கோவில் வந்து மக்களோட இதாக இருக்கணும் அப்படின்றக்காக அவங்க மத்தியானம் வேலைகளில் வந்தாங்கன்னா அங்கே வந்து அவங்களோட பசி ஆறணுன்றதுக்காக பண்ணாங்க. இவங்க அதுலேயும் நிறையா வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில கோயில்களெல்லாம் சரியாக சாப்பாடு போடுறதில்ல, அந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போது கொஞ்சம் இதை பற்றி அதிகமாக பிஜேபியும் ஹிந்து இயக்கங்களும் அதிகமாக பேசுகிறதுனால இதில் நடக்கக்கூடிய சில அந்த என்ன சொல்கிறது கோளாறுகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சமீப காலமாக. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபரிமலை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. போன வருடம் பார்த்தோம் நம்ம நிறைய இன்னல்கள்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த இதுலேயும் நடக்கும் அப்படின்றத, ஏன்னா பாதி பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. போன வருஷம் போனோம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருஷம் எப்படி போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் இல்லை, சபரிமலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நீங்கள் சபரிமலை வந்து ஒரு ஸ்மூத்தான பாதை, எந்த கஷ்டமுமே இல்லாமல் பயணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் எந்த ஒரு ஐயப்ப சாமிகளும் வரமாட்டாங்க. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. வழித்துணையாக வர வேண்டும் ஐயப்பாம்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு அங்கே நடந்து போகக்கூடியான சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்குது. கொஞ்சம் நம்ம பம்பையிலேருந்து ஓரளவுக்கு இருந்தாங்க. நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பாதையில் பம்பையிலேருந்து நீங்கள் சன்னிதானம் போகக்கூடிய பகுதிகளே வந்து ரொம்ப கரடு முரடானதாக இருந்தது. சும்மா நார்மல் மக்கள் ட்ராவல் பண்ண முடியாத ஒரு பகுதி தான் அது. அதுவும் பெரும்பாலும் இன்றைக்குமே ரொம்ப கஷ்டம்தான். அப்படி கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு அந்த நடைமுறை சிக்கல்களை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய பக்தர்கள் தான் அதிகம். அதனால் அங்கே நின்று இவங்க வந்து அரசாங்க ரீதியாக ஏதாவது டார்ச்சர் கொடுத்து போலீஸை ஏவி ஏதாவது பண்ணி அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பண்ணாத வகையில் பக்தர்களுக்கு வந்து அமைதி காத்து போய் நீட்டாக சாமி கும்பிட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து அவங்க இந்த கஷ்டம் இருக்குது அதுக்காக போக மாட்டேன் அப்படின்லாம் நிற்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஃபேக்டர் இடையில கொஞ்சம் நடந்தது. ஆனால் மறுபடியும் இந்த பினராயியோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இது சரியாக வந்து ஒன்றும் அது நிர்வகிக்கப்படலை. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ்லாம் இந்த 1 இயர்க்குள்ளே ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுவுமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது. நீங்கள் ஓப்பன் கிரவுண்டில் மக்களை கொண்டு போய் இது பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நடைமுறை தான் அங்கே இருக்குது. திருப்பதியில் கூட நிறையா ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கங்கே இது மாதிரி கட்டி விட்டு அது உள்ளெல்லாம் அவங்களுக்கே ஃபுட்டெல்லாம் முன்னாடி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி இதில் நான் போனப்போ உள்ளே பாலும் கொடுக்க மாட்டாங்க, ஃபுட்டுமே கொஞ்சமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்தளவு கூடவா பெருமாள் சம்பாதிக்காமல் இருந்தார். ஆனால் ஐயப்பன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் கோவிலுக்கும் திருப்பதி கோவிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். திருப்பதியில் A to Z உங்களுக்கு அங்கே எல்லாமே வந்து டிடிடி தேவஸ்தானம் உங்களுக்கு வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. வேறு ப்ரைவேட் வெளியாட்களுக்கு அனுமதியே கிடையாது. இங்கே சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மக்கள் இயக்கம். நீங்கள் அங்கே எங்கே போனீங்கனாலும் ப்ரைவேட்டாக உங்களுக்கு அன்னதானம் நடக்கும். காட்டுக்குள்ளேயே போய் தங்கிக்குவாங்க சாமிகள்லாம். அது வந்து சாதி மதம் எந்த கோயிலுமே ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் சாதி மதம் வேறுபாடுகள் இல்லாத கோயில் தான். இந்த ஐயப்பன் கோயில் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். அது அவங்க வந்து
தன்னிச்சையாகவே தான் கையிலேயே எல்லாமே இது பண்ணி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால பக்தர்கள் கூட்டம் குறையாது, இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர. ஆனால் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் வந்து அவங்க சரி பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பினராயி அரசு வந்து சரி பண்ணியிருக்குன்றதெல்லாம் நம்ப முடியாது. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்கு பேட்டி ரொம்ப நன்றி சார். நன்றி.